இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் பின்பற்றும் போது ஏன் அவனுக்கு இடுக்கும் நெருக்கம் நெருக்கத்தின் பாதை என்று சொல்ல காரணம் என்ன? இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று குறிப்பிடுகிறார். இரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற இரட்சிப்பு விசுவாசத்தினால் பெறுகிறோம். அது இட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். அதற்கு நாம் எந்த கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மீட்கப்பட்ட நமக்கு இந்த பூமியில் ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யும் போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய அப்ரண்டிஸ்ஷிப் ஒன்றை கற்றுக்கொண்டோம், ஒன்றை பெற்றுக்கொண்டோம். அதற்கான பயிற்சி இந்த பூமியில், அந்த பயிற்சியின் காலம், அந்த பிராக்டிக்கல் லைஃப்பில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சில நெருக்கங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஏன் நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிறது என்பதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது சந்தோஷமான விஷயம். பட் இட் இஸ் நாட் அன் ஈஸி டார்கெட். இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய பயிற்சி, அப்ரண்டிஸ்ஷிப் என்று சொல்லலாம். இயேசு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன், சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் இயேசுதாமே தன்னை பின்பற்றி வந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின்பு கிறிஸ்துவுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கிறிஸ்துவை விசுவாசித்த புது விசுவாசிகளை திடப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்மை பாவத்தோடு உலக ஆசைகளோடு நம்முடைய பெரிய பாவ மூட்டைகளோடு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் இட் இஸ் நேரோ வே, இட் இஸ் எ கம்ப்ரஸ்டு வே. நெருக்கமான பாதை, இடுக்கமான வழி. இதில் நம்ம பெரிய பாவ மூட்டைகளை எல்லாம் சுமந்து சுயம், பாவம், இச்சைகள், உலக சிற்றின்பங்கள் என்ற பெரிய லக்கேஜஸ்களை சுமந்து கொண்டு போக முடியாது. ஏன் போக முடியாது? இட் இஸ் எ நேரோ வே. மற்றவர்கள் செய்யக்கூடியதை நாம் செய்யக்கூடாது. மற்றவர்கள் எதையும் செய்ய உரிமை உண்டு. பட் நமக்கு என்று நியமிக்கப்பட்ட வழி குறுகிய பாதை, நேரோ வே. பட் இந்த வழியில் சென்றால்தான், இந்த வழிதான் ஜீவனுக்கு வழி நடத்தும் வழி. ஜீசஸ் சேஸ் என்டர் த்ரூ த நேரோ கேட். இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பொதுவாக ஏன் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிறது? நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுலையோ அல்லது அப்போஸ்தலர்களை வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் சமுதாயத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது தீமை செய்தார்களா, யாருக்காவது தீங்கு செய்தார்களா என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. They never did any evil things. எந்த தீங்கான காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. But they were stoned, they were wounded, they were reproached. Many of them were killed. கொல்லப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் ஏதாவது தீங்கு செய்து அந்த தண்டனைக்கு
அந்த தீமைகளை சந்தித்தார்களா? இல்லை. அப்படி என்றால் ஏன் இந்த பூமியில் கிறிஸ்துவை பின்பற்றும் ரட்சிப்பு ஃப்ரீ, பட் அப்ரண்டிஷிப், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் நமக்கு வர காரணம் என்னவென்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை கிறிஸ்துவின் வழியை விட்டு பிரித்து நித்திய ராஜ்யத்துக்கு நேராக உங்கள் கால்கள் நடவாதபடி திருப்புவது சாத்தானுடைய நோக்கம். Separating you from Christ is the motto of devil. அதற்காக அவன் ஜீவ வழியில் செல்லக்கூடிய மக்களை இடைமறிக்கும்படி, தடுத்து நிறுத்தும்படி தன்னால் முயன்ற எல்லா உபாயங்களையும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சகல ஆயுதங்களையும் பயன்படுத்தி வழி விலகச் செய்ய வேண்டும். ஜீவ வழியிலிருந்து உங்களை செப்பரேட் பண்ண வேண்டும், தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற மோட்டிவேஷனோடு அவன் செயல்படுகின்றபடினாலே அவனுடைய குறிக்கோளை நிறைவேற்றும்படி சில தீய மனிதர்களை கருவியாய் பயன்படுத்தலாம், சில பாவத்தை பயன்படுத்தலாம், சில இச்சைகளை பயன்படுத்தலாம், சில மார்க்க தலைவர்களை பயன்படுத்தலாம், சில அரசியல்வாதிகளை பயன்படுத்தலாம், சில ரவுடிகளை பயன்படுத்தலாம். எதற்காக என்றால் உங்களை கிறிஸ்துவின் வழியை விட்டு திருப்புவதற்காக. அவன் கிறிஸ்துவின் எதிராளியாக இருக்கிறவன். கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் பல தீங்குகளை அவன் கொடுக்கக்கூடும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், என்னை நீங்கள் பின்பற்றும் போது உலகத்தால் நீங்கள் வெறுக்கப்படலாம், அந்நிய ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படலாம். சோ இவர்களெல்லாம் சாத்தானுடைய கையில் இருக்கும் ஏவப்படும் ஆயுதங்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட துன்பங்கள் வருகையில் அவைகளுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து போகாதபடி ஜீவ வழியிலே நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள். நீங்கள் தேவனுடைய நகரத்தில் போய் சேர்வீர்கள் என்பதுதான் கிறிஸ்துவின் வார்த்தையாய் இருக்கிறது. அன்பின் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஜீவனுக்கு ஏதுவான உமது வழியில் நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வேண்டிய கிருபை பலனை தார். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.